ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது தாங்க தெரியுது பெண்களுக்கு பெண்களை தான் எதிரின்னு. என்ன மேட்டர்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டு செய்யணும்னு ஒரு குரூப்பும், எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் கிட்ட கேட்டும் செய்யலாம் அப்படின்ற ஒரு குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஏன் நான் பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொன்னேன்னா இந்த கிளிப்பிங்கை பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய வருஷம் போராடி இருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஹஸ்பண்டை கேட்டு தான் இன்னும் செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்கிறதோட கோபிநாத் அவர்கள் பயங்கர மாசா ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அது என்ன நீங்களே பாருங்களேன். ஒரு ஆண் இவ்வளவு காலமாற்றத்துக்கு பிறகும் கூட அவனுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஆணாதிக்க சிந்தனையிலிருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து ஈகோவை கில் பண்ணி அவங்க மனைவி மேல இருக்கக்கூடிய அன்பாலையும் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வரான். இப்படி கொண்டு வர ஈக்குவாலிட்டியை புடிச்சு பின்னால இழுக்கிறீங்களே 51-49 என்னதான் இருந்தாலும் ஆம்பளை தான் டாமினேட் பண்ணணும், இது எப்படி சரி? இவ்வளோ லாஜிக்காக கோபிநாத் அவர்கள் பேசுகிறாரா? இது சொன்னதுக்கப்புறம் ஒரு ஆண்டி ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க பாருங்கள். அதை பார்த்தும்போது தான் பயங்கர காண்டாச்சு எனக்கு. சார் பெண் பத்தி இல்ல அதான் இப்படி எல்லாம் யார் அப்ப யாரு இதெல்லாம் நீங்க தான் பேசுறீங்க, இங்க ஆம்பளைங்க பேசல, நீங்க தான் ஸ்பாயில் பண்றீங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து வீட்டுல சில வேலைகள் செய்யறது கிடையாது. கேன் வாட்டர் ஷிஃப்ட் பண்ணணும்னா ஜென்ஸ் தான் பண்றோம். ஆமா. அப்புறம் பைக்ல வெளியில போறோம் இல்லையா, ரோட்ல பாக்குறோம் இல்லையா, யார் வந்து வண்டி ஓட்டின்னு போறாங்க? ஜென்ஸ் ஓட்டின்னு போறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆண்டி அறிவாளித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சி பேசின்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கோபிநாத் அவர்கள் அதுக்கப்புறமும் ஒரு மாசான டைலாக் விட்டுறாரு. அது என்ன நீங்களே பாருங்களேன். ஆண் எப்போது பார்க்கிற வேலையை ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கா, நீங்க சொல்றீங்க அப்படித்தானே? வீட்டுல யாரு ஃபேன் தொடப்பா? நம்ம அப்பா தான் தொடப்பாரு. இப்ப அப்பாக்கள் தான் தொடக்கிறாங்களா வீட்டுல ஃபேனை? வேக்கம் கிளீனர் வச்சு வேக்கம் கிளீனர் இல்ல, பெண்கள் அழகா ஏறி இவர் சூழ் பிடிச்சி நிக்கிறான், பாப்பா விழுந்துடாத சாக்கடிச்சிட போதுன்னு நிக்கிறான். பொண்ணு ஏறி ஃபேன் தொடக்கிறாங்க. தேவைப்பட்டா அவங்க தண்ணி கேனும் தூக்கி போடுவாங்க. அப்புறம் பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகள் இது எல்லாமே பெண் தான் செய்வோம், முன்னால ஆண் தான் செய்வான். இவ்வளவு இருக்கு, பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது கூட்டி வர்றது இது எப்போதுமே ஆண் தான் செய்வான். இன்னைக்கு 10% கூட கிடையாது. போய் ஸ்கூல் வாசல்ல பாருங்க, அம்மாக்கள் தான் ஸ்கூட்டிகள்ல பறக்குறாங்க, ஆக்டிவால பறக்குறாங்க.